शङ्कराचार्यमध्यमम् नित्यानन्देश्वरीमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இருமுனை காணொலி காட்சியின் வழியாகவும் நித்யானந்த தொலைக்காட்சியின் வழியாகவும் ஷாலினி தொலைக்காட்சியின் வழியாகவும் முகநூல் நேரடி ஒளிபரப்பின் வழியாகவும் சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பின் வழியாகவும் உலகம் முழுவதிலும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இது தர்மமோ, நீதியோ, நேர்மையோ, முறைமையோ? சோழ நாட்டுக்கொரு நீதி, தொண்டை நாட்டுக்கொரு நீதி, பாண்டி நாட்டுக்கு மட்டும் ஏன் இத்தனை பரிவு? தன் மகனே ஞானசம்பந்தராய் திருமேனி தாங்கி வந்திருந்தாலும் பாகம்பிரியாள் பக்கத்து இருப்பாள் அன்னையை கண்காட்டி முலையூட்டச் சொல்லி அவளும் கரந்து பொற்கிண்ணத்தில்தான் ஊட்டுகின்றாள். ஆனால் தன்னாட்டிலே மகனல்ல ஏதோ ஒரு பன்றிக்குட்டி பசித்து அழுததென்பதற்காக பக்கத்தில் இருந்த பாகத்து உமையாளை பாராமல் தானே முலையூட்டுகின்றான் சுந்தரேசன். சோழ நாட்டிற்கு ஒரு தர்மம், பாண்டி நாட்டுக்கு ஒரு நீதி. அப்பருக்காக கூட தான் எந்த துயரையும் தாங்கவில்லை. ஞானசம்பந்த பெருமானுக்காகவும் கூட தான் எந்த துயரையும் தாங்கவில்லை. தியாகராஜன் என்று பெயரெடுத்து திருவாரூரில் வாழ்ந்தாலும் சுந்தரருக்காக கூட தான் எந்த தியாகத்தையும் செய்யவில்லை. திருவடி தேய தூது சென்றார் உண்மை. ஆனால் திருவடியில் ஒரு கல்லோ முள்ளோ குத்தியதாய் வரலாறும் இல்லை, வலித்ததாய் புராணமும் இல்லை. சுந்தரருக்காக திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரிடம் தூது செல்லும் பொழுது கூட சுந்தரர் கேட்கிறார், அப்பனே சத்தியம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்றா, ஆனா இந்த சத்தியத்தை நானே காப்பாற்றுவனான்னு எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை, திருவொத்தியூர் எல்லை தாண்டக்கூடாதுன்னு சொல்றா. அதனால நாளைக்கு ஆலயத்தில் நான் சத்தியம் பண்ண வரும்பொழுது நீ கொஞ்சம் அப்படி நகர்ந்து வன்னி மரத்துக்கு கீழே இருந்துக்கோ. தம்பிரான் தோழனை கைவிடுவேனா? கேட்டபடியே செய்கின்றேன், கவலை கொள்ளாதே அப்பனே தோழா அப்படின்னு இங்க வார்த்தையை கொடுத்துட்டு அங்க போய் சங்கிலி, அவனும் என் பக்தன், நீயும் என் பக்தை. அவன் என்ன தெரியுமா கேட்குறான்? நாளை காலையில் சத்தியம் பண்ணும் பொழுது சந்நிதியில் இல்லாமல் வன்னி மரத்துக்கு கீழே இருக்க சொல்கிறான். இதை உங்ககிட்ட சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அடடா சொல்லிட்டேன் போல. ஆனால் சந்நிதியில் சத்தியம் வாங்குவியோ வன்னி மரத்தில் வாங்குவியோ அது நீ முடிவு பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது.
சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டேன், ஆனா சொல்லிட்டேன். அங்கு கூட தன் தர்மத்தை மறக்காமல் பக்தர்கள் இருவரையும் சமமாகத்தான் நடத்துகின்றான் பரமன். திருவாரூரில் தியாகராஜன் எனும் பெயர் கொண்டிருந்தாலும் கால்தேய தெருவெல்லாம் நாச்சிக்கு தூது போக நடந்திருந்தாலும் கல்லோ முள்ளோ குத்தியதாய் சாட்சியும் இல்லை, காட்சியும் இல்லை. வேறு எந்த பக்தனுக்காகவும் செய்யாத தியாகம், வேறு எந்த நாட்டினருக்காகவும் செய்யாத தியாகம், தானே பிரம்பை தன்முதுகில் தாங்கியது. காரணம் என்ன? ஏன் அந்த அளவிற்கு வலிந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்ல வேண்டிய செய்தி அந்த அளவுக்கு உயர்ந்ததோ? காக்க வேண்டிய பக்தன் அந்த அளவுக்கு உயர்ந்தவனோ? தேவைப்பட்டிருந்தால் பாண்டிய நாட்டு அரசனின் கனவில் சென்றிருக்கலாம். ஏன்? தொண்டை நாட்டிலே பூசலார் நாயனார் ஆலயம் செய்து வைத்த போது அரசனும் பூசலாரும் ஒரு நாளில் குடமுழுக்கு வைக்க கனவில்தானே சென்று பரிந்துரைத்தீர்? நனவில் வரவேண்டிய அவசியம் என்ன? தானே ஆக்கி வைத்த செங்கோலை தன்முதுகிலே தாங்க வேண்டிய அவசியம் என்ன? வேறு நாட்டுக்கெல்லாம் ஒரு நீதி, பாண்டி நாட்டுக்கு மட்டும் இத்தனை பரிவா? ஒரு கண்ணில் வெண்ணெய், மறுகண்ணில் சுண்ணாம்பா? சோழ நாட்டுக்கு ஒரு நீதி, பாண்டி நாட்டுக்கு ஒரு பரிவு. கல்லை கட்டி கடலில் ஆக்கினும் கடைக்கண் நோக்கினாலேயே கல்லை கப்பலாய் மாற்றினீரே. திருவாரூரில் செய்த 364 மற்ற நாடுகளிலெல்லாம் செய்த எண்ணில்லாத லீலைகளும் பாண்டி நாட்டிலேயே செய்த 64 இந்த ஒன்றை தவிர மற்ற 63 எல்லாவற்றையும் ஒன்றாய் வைத்து பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு லீலையில் மட்டும்தான் பரமன் தானே பிரம்பை தாங்குகிறான். தேவை என்ன? பாண்டியன் கனவில் சென்றிருக்கலாம். பிரம்பை தூக்கிய கையை இயங்காது நிறுத்தியிருக்கலாம். தருமிக்கு பொற்கிழி கொடுக்க நினைத்து வந்தபொழுது 3வது கண்ணை திறந்து நக்கீரனை சுட்டெரித்தது போல் பாண்டியனையும் சுட்டெரித்திருக்கலாம். ஒருவேளை பாண்டியன் மீது அந்த அளவுக்கு பரிவிருந்திருந்தால் கனவிலே காட்டியிருக்கலாம். நேரிலே கூட ஏய் வந்திருப்பது நான் தான் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் வந்தியின் உணவையும் உண்டுவிட்டு பாண்டியன் மனதையும் மாற்றிவிட்டு சென்றிருக்கலாம். பிரம்பை தாங்கி சொல்ல வேண்டிய அளவிற்கு பெரிய செய்தி அங்கு என்ன இருக்கிறது? பிரம்பை தாங்கி காத்தருள வேண்டிய அளவிற்கு மாணிக்க வாசகனுக்கு என்ன பெருமை இருக்கின்றது? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா பக்தர்களும் பெருமான் அருளை நம்பி நீதி சார்ந்த
தர்மம் சார்ந்த நெறியில் நின்றுதான் அதை பரப்பினார்கள். சில நேரத்தில் நாட்டின் விதிகளை மீறி இருக்கிறார்கள், ஆனால் தர்மத்தின் விதிகளை மீறவில்லை, மாறவில்லை. மணிவாசகன் மட்டுமே காதலின் நேர்மையினால் பெருமானை கண்டதால் வந்த ஆனந்தத்தால் நாட்டின் விதியை மீறி இராணுவத்தின் பொருளை செலவு செய்தது மட்டுமல்ல, தன் நட்பு தர்மமான பாண்டிய நாட்டு அரசனுக்கும் தனக்கும் இருந்த நம்பிக்கை விதியை கூட தூக்கி எறிந்து விட்டு பொருளையெல்லாம் ஆலயமாய்ச் செய்து வைத்தான். மாணிக்கவாசகர் எடுத்த முடிவு அந்த முடிவினால் வரும் பின்விளைவு, பக்க விளைவு, அந்த முடிவுகளால் வரும் பின்விளைவு, பக்க விளைவு மாணிக்கவாசகரை பாண்டி நாட்டு அரசன் தண்டித்திருந்தால் நாடும் அதை தவறு என்று சொல்லியிருக்காது, அவன் மனமும் அதை தவறு என்று உணர்ந்திருக்காது. பெருமானே நேரில் வந்து மணிவாசகரின் மகிமையை சொன்னால் கூட பாண்டியன் பெருமானோடு வாது செய்வதற்கும் வழக்கு செய்வதற்கும் அங்கு காரணம் இருக்கின்றது. ஐயனே, உன் பக்தன் என்றீர் உண்மை, ஆனால் அவன் செய்தது முறையோ? ஆலயம் சமைக்க வேண்டும் என்று அரசனிடம் முறையிட்டிருந்தால் நான் செய்து வைத்திருப்பேன் அல்லவா? நாட்டின் பாதுகாப்பிற்காக, பாதுகாப்பு சார்ந்த செயலுக்காக, குதிரைப்படைக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை ஆலயம் செய்து வைத்தது முறையோ? இதையே எல்லோரும் செய்ய துவங்கினால் உன் நாடு என்ன ஆகும் என்று பாண்டியன் வழக்கு செய்யவும் வாது செய்யவும் வகை இருக்கின்றது. மணிவாசகப் பெருமான் எடுத்த முடிவு அறுதி தியாகம். மரண தண்டனை மட்டுமல்லாது தன் பெயரையும் இழந்து மரண தண்டனை பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கான அவர் செய்த செயல் சரியில்லாதது என்று அவர் பக்தியின் மாட்சிமைக்கு பங்கமே வரக்கூடிய அளவிற்கான செயல் அது. இந்த சூழலில் மணிவாசகரின் பக்தியின் மாட்சிமையை பெருமான் தன் தியாகத்தின் மூலமாய்த்தான் உலகிற்கு சொல்ல வேண்டும். மணிவாசகப் பெருமானின் பக்தியின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பிரம்பினை தன் முதுகில் தாங்குவதன் மூலமாய்த்தான் சொல்லியாக வேண்டும். அப்பொழுதுதான் அரசனின் வாதுக்கும் வழக்குக்கும் வழிபிறக்கும், அவன் மனத்திற்குள் தெளிவு பிறக்கும். சில நேரத்தில் புரியாத மூடர்க்கு புரிய வைப்பதற்காக எந்த தியாகத்தையும் தான் செய்ய தயார் என்கின்ற செய்தியை உலகிற்கு சொல்லியாக வேண்டும். இல்லை என்றால் எத்தனை வினாடி ஆகியிருக்கும். இவர் தன்னைத்தானே காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் பாண்டியன் தூக்கிய செங்கோல் பெருமானை நோக்கி விழ மறுக்கின்றது. பாண்டியன் கையும் பின்வாங்க மறுக்கின்றது, செங்கோலும்
முன் செல்ல மறுக்கின்றது. ஆகாயத்திலேயே பாண்டியன் கை நடுங்க செங்கோல் நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றது. கையோங்கிய பாண்டியனின் உயிரையே எடுப்பேன் என்று பாசக் கயிறோங்கி யமன் கிளம்பி விட்டான். எம்பெருமான் தன்னை காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. கிளம்பிய கிரகங்களையும் அட்டதிக்கு பாலகர்களையும் அடக்காமல் இருந்திருந்தாலே போதும், பாண்டியன் பஸ்மமாயிருப்பான். செங்கோலோ வர மறுக்கின்றது. மூன்றாவது கண்ணை உயர்த்தி 10 திக்கு பாலகர்களையும் 9 கோள்களையும் அட்ட சக்திகளையும் அமைதியோடு இருங்கள், இது அகத்து பிரச்சனை, நான் பார்த்துக் கொள்கின்றேன். அத்துணை பேரும் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் அத்துணை பேரையும் அமைதியாக்குகின்றார். ஆனாலும் செங்கோல் முதுகில் சாய்ந்திட மறுக்கின்றது. ஐயனே, அவர்களையெல்லாம் அமைதிப்படுத்தி விட்டீர்கள், ஆனால் காலம் முழுவதும் ஆக்கி வைத்தவனையே தாக்கியது என்று பழியை நான் அல்லவா சுமக்க வேண்டியிருக்கும். இந்த பழி நான் தாங்க இயலுமா? ஆகாது எனக்கு இந்த பழி, போகாது என்றென்றும் இது என்னை விட்டு. ஆக்கியவனை தாக்கிய பழி எனக்கு வேண்டாம் என்று அந்தரத்திலேயே நிற்கின்றது செங்கோல். பெருமானோ, ஐயனே அஞ்சாதே கோலே, நான் சொல்லாததை செய்தால்தான் ஆக்கியவனை தாக்கிய பழி உனக்கு வரும். நான் சொன்னதைத்தான் நீ செய்கின்றாய், அதனால் கவலை வேண்டாம், நீ என் லீலையின் பாகம், இறங்கி வா என்றிட பெருமான் திருமேனி மீது வழுக்கியது செங்கோல். விழுந்தது அல்ல, வழுக்கியது செங்கோல். இந்த சுத்தாத்வைத சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லவும் சத்தியத்தின் மாண்பை பாண்டியன் முதல் பாருக்கெல்லாம் பகின்றிடவும் பெருமான் செய்த லீலைதான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிபட்ட கதை. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பை முதுகில் தாங்கி வேறு எந்த லீலையிலும் செய்யாத தன்மீதே பிரம்பை தாங்கி வலிகண்டு இத்துணை பெரிய தியாகத்தை செய்து அவன் நம் எல்லோருக்கும் சொல்ல வரும் செய்தி பக்தியையும் பக்தியின் உயர்வையும், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் எனும் சத்தியமே.